கர்நாடக இப்போதைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மேகதாதுவில் அணை கட்ட தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது தமிழர்களாக ஒன்று சேர்ந்து, விவசாயிகளாக அல்ல, தமிழர்களாக ஒன்று சேர்ந்து அந்த மேகதாது அணை கட்டுவதை மிக கடுமையாக எதிர்த்து, அதே போன்று வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாநாடு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநாடு ஒகேனக்கலில் அனுமதி தந்தால் நிச்சயமாக ஒகேனக்கலில் கிட்டத்தட்ட 1,00,000 பேரையாவது நாம் திரட்டி மிகப்பெரிய எதிர்ப்பை நாம் கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அங்கு ஒகேனக்கல் அனுமதி தரப்படவில்லை என்று சொன்னால் தருமபுரியில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த ஜூலை 5ஆம் தேதி மாநாடு நடைபெற உள்ளது. அதில் முக்கியமான கோரிக்கையே மேகதாதில் அணை கட்ட விடாமல் தடுப்பதற்குத்தான் அதில் முக்கியமான கோரிக்கை. அதே போன்று தமிழ்நாட்டில் அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது 2வது கோரிக்கை. ஆனால் உயிர் நாடி பிரச்சனை மேகதாதில் ஒருபொழுதும் அணை கட்ட நாம் விடாமல் தடுத்து நிறுத்துவதே நாம் வருகின்ற சந்ததியருக்கு நாம் செய்துவிட்டு செல்கின்ற நன்றியாக இருக்கும். அங்கே மேகதாதில் அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 22 மாவட்டத்திற்கு குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் நாம் ஒரு தண்ணீருக்காக பிச்சை எடுக்கின்ற நிலைமையை நாம் தமிழ்நாடு சந்திக்கும். அதை நாம் முறியடிப்பதற்காக அந்த ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்ப்பை காட்ட தருமபுரியை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் எங்களுக்கு வந்து தமிழர்களாய் ஒன்று சேர்ந்து கர்நாடக அரசிற்கு மிகப்பெரிய கண்டனத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு தமிழர்களாக மீண்டும் நாம் ஒன்று சேர்வோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நாம் ஜல்லிக்கட்டை வென்றெடுத்தோமோ, அதே போன்று இப்பொழுது காவேரி பிரச்சனைக்கும் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நாம் இந்த காவேரியை வென்றெடுக்க வேண்டும் என்று இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் மேகதாதில் அணை கட்ட விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய உயிரிழப்பை கூட நாம் சந்திப்போம். அதை எல்லாம் முறியடிப்பதற்காக மேகதாதில் நாம் ஒருபொழுதும் அணை கட்ட விடக்கூடாது. அதில் கட்சி வேதம் பாகுபாடு பார்க்காமல் தமிழர்களாய் நாம் ஒன்று சேர்ந்து மேகதாது அணையை தடுப்பது மட்டுமே நாம் முதல் கோரிக்கையாக வைத்து ஜூலை 5ஆம் தேதி தருமபுரியில்